வணக்கம் நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பகுதியானது இந்த கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த கவிஞர்கள சிறப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியா தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, கவிதைகள் அப்படிங்கிறது நம்ம மழை தூறல்ல அப்படியே நனைஞ்சா ஒரு மாதிரியான ஒரு சிலிர்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படியான சிலிர்ப்பு தான் கவிதைகள் மூலமா நம்மளால உணர முடியும். அப்படியான அந்த கவிஞர்கள சிறப்பிக்கிற நிகழ்ச்சியா இத எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பகுதிய நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர்களையும் நீங்கள் அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய கவிதைகளையும் நான் வாசிக்க காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் எல்லா வாசிப்புமே மிகவும் சிலிர்ப்பூட்டும் ஒரு வகையில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில கதை ஒரு வகையான தனி வகையான ரசனை அப்படின்னா, கவிதைகள் ஒரு தனி வகையான ரசனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு லாசாப்பா கவிதைகள தான் நான் வாசிக்க போறேன். அவருடைய அருமையான கவிதை தொகுப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களை அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாருங்கள் கவிதைக்குள் செல்லலாமா? லாசப்பா அவர்களுடைய கவிதைகளுக்குள் செல்லலாமா? தவிப்பில் என் இதயம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அது எப்படி இருக்குது அந்த கவிதை அப்படின்னா, மேகங்கள் உரசி செல்லும் உயர்ந்த மலையின் நடுவில் படிக்கட்டுகளை அலங்கரிக்கும் பூ மரங்களில் தாவி தாவி குதித்து விளையாடிக் கொண்டிருக்கும் குட்டி குரங்கை நினைத்து இதயம் தவித்து கொண்டிருந்த ஒரு தன்னம்பிக்கையுள்ள தாய் குரங்கின் நிலையை புரியாமல் புகைப்படம் எடுத்துச் செல்லும் சுற்றுலா பயணிகளை நனைக்கும் சாரல் மலையை எதிர்பார்த்து தவித்து கிடந்தன பூமரங்களின் வேர்கள். வாய்மை யாதெனில் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த கவிதை அமைந்திருக்கிறது. பன்றிக்குட்டியை துரத்தும் நாய்களின் பசிக்கு தெரிவதில்லை தாய் பன்றியின் பரிதவிப்பு. வேடிக்கை பார்ப்பவர்களின் கண்களுக்கு பொழுதுபோக்கு காட்சியாக மாறியது சமூகத்தின் அவலம். தொலைவிலிருந்து காணொளியாக பதிவு செய்து வலைத்தளங்களில் பதிவேற்றி ஜனநாயக கடமையாற்றுகின்றன இந்தியாவின் இளைய தூண்கள். இரக்கமற்ற உலகமா என நினைத்து பதறும் தருவாயில் குரலை கவும் நாய்களை துரத்தி விடுகிறார் மாடு மேய்க்கும் பெயர் தெரியா தாத்தாவின் வாய்மை யாதெனில். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த கவிதையை எழுதியிருக்கிறார். அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? அழகான சாக்கடையோரம் அமர்ந்து தனது அழுக்கான மயிரினை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருக்கும் அவளை கொட்டி தீர்க்கிறது பேய்மலை. துளையும் பயமில்லாது உறங்கச் செல்லும் அவளின் கர்ப்பின் மீது பயம் கொள்கிறது இரவு. விடியும் வரை காவல் காக்கும் நிலவும் நட்சத்திரங்களும் ஓய்வெடுக்கும் வேளையில் உடலில் நக கீறல்களோடும் கிழிந்த ஆடையோடும் சூரியனை வரவேற்கிறாள் மனப்பிறவாழ்வான உலகின் மானமுள்ள மனுஷி. அடுத்த கவிதை காற்றுக்கென்ன வேலி என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அடைமலையில் வெகுநேரமாக நெகிழியை அசைப்போடும் அவளுக்கு குடையானது மாநகர மேம்பாலம். சாலையில் தேங்கும் மழை நீரை அவள் மீது வாரி அடிக்கும் வாகன ஓட்டிகள் மறந்தது மனசாட்சி என்னும் ஆவணத்தை. யாராவது கைப்பிடித்து சாலையை கடத்திவிட மாட்டார்களா என முழிக்கும் அவளும் குழந்தையானால் நெடுஞ்சாலையில். நாள் முழுக்க அகத்தொலைக்காட்சி மூலம் கண்காணிப்போருக்கு அவளின் மா எனும் அபய குரல் கேட்பதே இல்லை. சுதந்திரமாய் புற்களை மேய்ந்தவளுக்கு வேலியானது போக்குவரத்து சாலையும் உரிமையாளரின் மரணமும். அந்த கவிதை காற்றுக்கென்ன வேலி என்கின்ற தலைப்பில் எழுதி இருக்கிறார் லாசப்பா அவர்கள். அடுத்தும் கூட காற்றுக்கென்ன வேலி என்கின்ற தலைப்பிலேயே அமைகிறது இந்த கவிதையும் கூட. கண்களை இறுக கட்டி இரவு படர்ந்த காட்டில் தடுமாறி விழுகிறேன் கடந்த காலத்திற்குள். ஒரு கையில் கொன்றை பூக்களும் மறுக்கையில் என்னையும் பிடித்தவாறு அவள் பேசிக்கொண்டே செல்வதை காண்கிறேன் தூரத்திலிருந்து சிறு ஒளியாய். புன்னகையோடு வந்தவளை ஏதோ ஒரு மிருகம் இழுத்துச் சென்று வேட்டையாடியதை அடுத்த நாள் செய்தித்தாளில் பார்த்தவரை நினைவுண்டு. மீண்டும் அதே நினைவு சுழலுக்குள் வலம் வந்து கொண்டே இருக்கிறேன். ஒருபுறம் கொன்றை பூக்களும் மறுபுறம் என்னையும் பிடித்தவாறு காண்கிறேன் தூரத்திலிருந்து சிறு ஒளியாய். சுவாச காற்றோடு கலந்தவளின் நினைவுக்கேது வேலி. அடுத்த கவிதை
கண்கள் சொல்லுமா கவிதை என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. அந்த கவிதை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா? அரைமுழுக்க வெளிச்சம் நிரப்பும் சாளரத்தின் வழியே சிறு நட்சத்திரமாய் மின்னுகிறது அவளின் 80 வருட இல்லறம். சுதந்திர போராட்டத்தில் கைகோர்த்தவன் இன்று வரை விடவே இல்லை கைகளையும் அவன் காதலையும். சர்க்கரை நீரை கொடுக்கும் கொள்ளு பேரன் பேத்திகள் மகன் மகள் என அனைவரது பெயர்களையும் மறந்தவள் பச்சை குத்தி இருந்தால் அவனது பெயரை. சதமடிக்க காத்திருப்பவனின் கைகளை இறுக பற்றி விழிகள் வழியே கவிதையாய் வாசித்தவர்களின் இறுதி வரிகளை எழுதி முடிக்கின்றனர் இருவரும். கண்கள் சொல்லுமா கவிதை என்கின்ற தலைப்பில் மிகவும் அருமையான அந்த கவிதை அமைந்திருந்தது அல்லவா? அடுத்த கவிதையும் கண்கள் சொல்லுமா கவிதை என்கின்ற தலைப்பிலேயே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு இரவும் மீதமான உணவை வாங்கிச் செல்லும் பூவிலியிடம் மீதமிருந்தது மனிதாபிமானம். சிலர் தருவார், சிலர் துரத்துவர், சிலர் சபிப்பர், சிலர் மிரட்டுவர், சிலர் மீறுவர், சிலர் உமிழ்வர். யாவும் பழகியவளுக்கு பழக்கமில்லாதவர்கள் தரும் அன்பை உணரும் பூமியை இயக்கவில்லை யாவரும். மரப்பெட்டியில் முளைக்கும் காளானாய் முளைத்திருக்கும் அவளின் காதலை நெஞ்சணைத்து செல்கிறான் யாரும் இல்லாதவன். சாலையில் கைகோர்த்து நடக்கையில் இடறி விழுபவனை தாங்கும் பூவிலியின் பார்வையில்லா கண்கள் 1000 கவிதைகள் பேசுகின்றன. கண்கள் சொல்லுமா கவிதை என்கின்ற தலைப்பில் அந்த கவிதை அமைந்திருந்தது. அடுத்த கவிதை சாதனைகளின் வேர்கள் இவை என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். வாழ்வெனும் சுரங்க பாதைக்குள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் சாமானியர்களை காப்பாற்ற யாரேனும் வருவார் என காத்திருக்கும் நம்பிக்கையின் மீது ஒவ்வொரு பொழுதும் நெருப்பை மூட்டி விடுகிறது பசி. கடைசி வரை யாருமே வராத பொழுதுகளை மரணங்களால் நிரப்பிச் செல்லும் காலனின் நியதியும் கருணையின் முன் மண்டியிடுகிறது. ஆதரவற்ற பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் இடமில்லாத நகரத்தை விட்டு தொலைவில் அழிந்து கொண்டிருக்கும் காடு இடுகாடாகிறது. ஒரு பொழுது இறைப்பை நிரம்பினாலே சாதனை என வாழும் விளிம்பு நிலை மக்களின் தன்மானமும் தன்னம்பிக்கையும் வேர்களாகிறது. அந்த கவிதை சாதனைகளின் வேர்கள் இவை என்கின்ற தலைப்பில் லாசாப்பா அவர்கள் எழுதியது. மனதை உருக்கும் ஒரு கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லவா? அடுத்த கவிதை சாமானியனின் தாகம் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். வாடகை வீட்டிலிருந்தே மெல்ல மெல்ல கட்டிய சொந்த வீட்டின் நடுவே தேசிய நெடுஞ்சாலை முத்தமிட்டு வரைபடத்திற்குள் இழுத்து செல்வதை வேடிக்கை பார்க்கிறது மாயம்மாவின் தாகம். இழப்பீடு பெற்று புலம்பெயர்ந்த தொழிலாளியான அவளின் மார்பக புற்றுநோய்க்கு உயரிய சிகிச்சையின்றி தற்கொலையானதை மௌனமாக கடந்து செல்கிறது மாயப்பனின் தாகம். தொலைத்துவிட்ட அடையாள அட்டையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஈக்களும் மனிதமும் மொய்த்து கொண்டிருந்தன மாயம்மாவின் உடலில். மென்மையான ஊழியருக்கு கொடுக்க எதுவும் இல்லாத மாயப்பனிடம் எஞ்சி இருந்தது மாயம்மாவின் நினைவுகளும் தாகங்களும். ஆம், இப்படியான சாமானியனின் தாகம் என்கின்ற தலைப்பில் இந்த கவிதை நிச்சயமாக இடித்துரைக்கும் ஒரு கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும். சமூகத்தின் மீதான ஒரு சாடல் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் அருமையான அந்த கவிதை அமைந்திருந்தது. நிகழ்ச்சியின் நிறைவான கவிதை நல்லதோர் வீணை எது என்கின்ற தலைப்பில் அலுவலக வேலை முடித்து மாலை வீட்டிற்கு திரும்பும் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது மனைவி, மகள் மற்றும் கழுவாத பாத்திரங்கள். விடுமுறை நாட்களில் அவனுடைய ஓய்வை அபகரித்துக் கொள்கின்றன வெளியூர் பயணங்கள். தூக்கத்தில் ஓய்வு தேடுபவனை துரத்துகின்றன கடன்களும் கடமைகளும். தூக்கிட்டு சாக நினைப்பவனை தூக்கிலேறாது சாகடிக்கிறது இறந்த கால சாபங்கள். அனைத்தையும் இழந்து அனாதையாய் இறந்தவனை அடக்கம் செய்பவரே நல்லதோர் வீணை. நல்லதோர் வீணை எது என்கின்ற தலைப்பில் மிகவும் அழகாக அருமையான ஒரு பாடல். அது நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகளை அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது இந்த கவிதை என்று சொல்லலாம். இதுவரை நீங்கள் ரசித்த கவிதைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் லாசாப்பா அவர்கள். இப்படியான கவிஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லலாம். நேர்களே, உங்களுக்கு தெரிந்த கவிஞர்களையும் நீங்கள் அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய படைப்புகளை
நாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்லலாம். இதுவரை நிகழ்ச்சியோடு அதாவது இந்த கவிதைகளை ரசித்த நேயர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இதே போல ஒரு அருமையான கவிதை நேரம் என்கின்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. மீண்டும் ஒரு முறை கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாசாப்பா அவர்களின் கவிதைகளோடு இன்று இளையவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.